இந்திய டெஸ்ட் அணில ஓய்வு குறித்த அறிவிப்பு அடுத்தடுத்து வருவது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ரவிச்சந்திரன் அஸ்வின், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்து ஷாக் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேருமே இந்திய அணிக்காக பல வருடங்களாக மேட்ச் வின்னராக இருந்தவங்க. குறிப்பாக அஸ்வின் மற்றும் கோலியுடைய பங்களிப்பை டெஸ்ட்ல இனி ஈடு செய்வது ரொம்பவே கடினம். 2013ஆம் ஆண்டுல சச்சின் டெண்டுல்கர் போன பிறகு டெஸ்ட்ல 4வது இடத்துல கோலி தொடர்ந்து இடம்பெற்று வந்தாரு. அவருக்கு மாற்றாக நீண்ட காலமாக இனி யார் 4வது இடத்துல ஆட போறாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்த நிலையில தற்போது ஜஸ்பிரீத் பும்ராவுமே திடீரென்று ஓய்வு குறித்து பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு. தற்போதைக்கு இந்திய டெஸ்ட் அணில மேட்ச் வின்னர் அப்படின்னு உறுதியாக சொல்லும் அளவிற்கு பும்ரா மட்டுமே இருக்காரு. இதனால் அவரை தான் சமீப காலமாக அதிக வேலையுமே வாங்குறாங்க. கடந்த ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல கூட பும்ராவுக்கு ஓய்வே இல்லாமல் வேலை கொடுத்தாங்க. விக்கெட் தேவை என்ற போதெல்லாம் பும்ராவை தான் அழைத்தாங்க. அவருமே தொடர்ந்து அதிக ஓவர்களை வீசி 32 ரன்களை மட்டுமே கொடுத்திருக்காரு. இப்படி அதிக வேலைபளு காரணமாக கடைசி டெஸ்டின் கடைசி நாள்ல பும்ராவிற்கு முதுகு பகுதியில வீக்கமுமே ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த நாள் அவரால் விளையாட முடியல. இறுதியில தோல்வியை சந்திச்சாங்க. ஆகையால பும்ரா அவர்களுக்கு தொடர்ந்து இப்படி அழுத்தம் கொடுப்பதால பும்ரா அவர்கள் ஓய்வு அறிவிக்க போவதாக வெளியாகி உள்ள செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.